Hello traders, good evening. குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சார்ட் பார்த்தீங்கன்னா XAUSD சார்ட்டு கோல்டு. அதில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 140 பாயிண்ட்ஸ் ஜாக்பாட் பாயிண்ட் கொடுத்துருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாக்பாட் பாயிண்ட் கொடுத்துருந்தது. இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா, இங்கே வந்து புல்லிஷ் கேண்டில் வந்திருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து கேர்ஃபுல் டேக் ஏ லுக் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ஒன்று வச்சுருந்தோம். அண்ட் அதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த இடத்துலையும் இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒன்று வந்து ஸோ இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட்ஸில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம் அப்படின்னோம்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் ஹிட் பண்ணியிருக்கலாம். ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்ம பாக்கெட் பண்ணியிருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை வந்து கிராப் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. பார்த்தீங்கன்னா இந்த 2 வீக்கில் தெரியும். இந்த இடத்துல கிராப் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு முடியல. ஸோ மார்க் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதை வந்து மூவ் பண்ண முடியல, மேலேயே போகல. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் தான் இருக்குது ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷில் வைக்க முடியல. ஸோ ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ பேரிஷ் கேண்டில் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கிருந்து நீங்கள் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட சேம் ஆஸ் இதே பாயிண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விக்கு வந்து கிளியர் பண்ணிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போஸ் ஏதாச்சும் புல்லிஷ் கேண்டில் வைக்குது அப்படின்னா இந்த இடத்த கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த இடத்துல இந்த கேண்டில் இங்கே வந்துச்சுன்னா நம்ம வந்து மாற்றிக்கணும். இதே பேரிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போகும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் வரைக்குமே போகும். இந்த எட்ஜ் வரைக்கும் போகும் மார்க்கெட்டு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 4343 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் கீழே போகிற வாய்ப்பு இருக்குது. இதோட டோட்டல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 168 பாயிண்ட்டு. ஸோ 165 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்தோடனே மார்க்கெட் நம்ம ரிவர்ஸ் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை மட்டும் கிராப் பண்ணும் மார்க்கெட்டு. ஸோ இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து இதோடைய மார்க்கெட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மார்க்கெட் கொஞ்சம் இன்னும் 7 o'clock மேலே அப்படிங்கும்போது இந்த இடத்துல அக்ரெசிவாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் இன்னைக்கு பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். அதே மாதிரி மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். அதுவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது கோல்டு மார்க்கெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னாவே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் பிரேக் ஈவன்னாச்சும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து ரன் பண்ண விடுங்க. ஸோ இல்லை பார்ஷியலில் வந்து ஒரு லாட்டு குறிப்பிட்ட 1 லாட் அந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா குறிப்பிட்ட லாட் ஒரு பார்ஷியலாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் லாட்டை மட்டும் ரன் பண்ண விடுங்க. அதில் வர ப்ராஃபிட்ஸை அடிஷ்னல் போனஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல இருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 22 பாயிண்ட்ஸு. என்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கக்கூடிய கரண்ட்டு லைவ் மார்க்கெட்டு தான் 4511 அந்த பிளேஸ் தான். ஸோ அதுலேருந்து 4523 வரைக்கும் போச்சுனாலுமே நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கலாம். அதுலேருந்து கீழே வந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். இன்கேஸ் இன்னைக்கு ஒரு 10 PM அந்த ரேஞ்ச் ஆர் மண்டே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இது வரைக்கும் ரீச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செக் பண்ணிங்க. இந்த இடத்துல புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த உடச்சி கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு பேரிஷில் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் இது வரைக்கும் போகும். ஸோ இதுதான் நம்மளோட பிளானு.
செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வர வரைக்கும் ஸ்டே காம், வெயிட் ஃபார் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணால் தான் அந்த இது கிடைக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக லிட்டில் எஸ்எல் நோக்கி போகுதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ப்ராஃபிட் ஜோன் வராது. ஓகே, வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.